இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள் எத்தனை காலம் இருக்குது, 4 காலம் இருக்குது, 3 ரோ இருக்குது. இந்த மாதிரி ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் என்னது 4 தானே. ஸோ 4ஐயும் இதில் ஹையஸ்ட் நம்பர் என்னது 3. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து ஒன்றா மைனஸ் பண்ணிட்டே எழுதணும். ஒன்றா மைனஸ் பண்ண வரும், இங்கே 3 வரும், இங்கே என்ன வரும் 2 வரும். அடுத்து இதில் என்ன வரும் 2 வரும், இங்கே என்ன வரும் 1 வரும். ஸோ இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணால் அதான் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அப்போ 4 3s are 12, 3 2s are 6, 2 2s are 2 1s are 2. ஸோ ஆட் பண்ண வரும் 18 20. அவ்வளோதான். இதுதான் இப்போ வந்து 20 தான் இதில் இருக்க மொத்த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ அதே மாதிரி இதை சால்வ் பண்ணி கமெண்டில் போடுங்க. இப்போ ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணுங்க நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ இதான் திருப்பி இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் 4 காலம்ஸ் இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் 4, இதில் ஹையஸ்ட் வந்து 3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் 4 × 3. அடுத்து ஒன்றா மைனஸ் பண்ணிட்டே வரணும், 1 வர வரைக்கும் பண்ணணும். ஸோ வந்து 4 × 3, அடுத்து இது மைனஸ் பண்ணால் 3, இது வந்து 2 வரும், இது மாதிரி இது 2 வரும், இது 1 வரும். அவ்வளோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.